ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது என்ன செடின்னு பார்த்தீங்கன்னா, இதான் ஃப்ரெண்ட்ஸ் கனகாம்பர செடி. இது பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நாட்டு கனகாம்பரம் மாதிரி எல்லாமே இது வந்து டில்லி கனகாம்பரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா சீக்கிரமே வதங்கி போயிடும். அந்த கனகாம்பரம் மாதிரி இல்லை. இந்த கனகாம்பரம் பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ பறிக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சாதாரண கனகாம்பரம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆரஞ்சு கலரில் ஒரு ஃபேண்டா கலரில் இருக்கும். இந்த கனகாம்பரம் பார்த்தீங்கன்னா இது ஒரு மாதிரியான ஒரு கலரில் இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம்லாம் தாங்காது. கொஞ்சம் அரை மணி நேரம் தான். ஒரு ஒன்று பறித்து தலையில் வச்சு 1 ஹவர்லேயே வந்து இது வந்து வதங்கி போயிடும். ஆனால் இது நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வகையான கனகாம்பரம் வந்து எல்லார் வீட்லையும் இருக்காது. இது ஒரு வகையான கனகாம்பரம். இந்த கனகாம்பரம் யார் யார் வீட்டில் இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நம்ம அந்த கனகாம்பரம் மாதிரியே தான் இதுலேயும் விதைகள்லாம் இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். விதையெல்லாம் அதே மாதிரி தான். நான் இப்போ வந்து பறிச்சுக்கிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வீட்லேயும் இது மாதிரி எத்தனை பேர் வீட்டில் இருக்குது இந்த கனகாம்பரம் அப்படின்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும். காம்பு நீளமாக தான் இருக்கும். நல்லாயிருக்கும். இது பறித்து தலையில் வச்சா நல்லாயிருக்கும். அதுக்கு முன்னாடி 90s கிட்ஸ்லாம் இதான் பறித்து தலையில் வச்சுட்டு போவாங்க. இப்போல்லாம் இந்த பூவை பார்த்தாலே எல்லாம் வெறிச்சு பயந்து ஓடுறாங்க. ஆனால் இனிமேல் இருக்க ஜென்ரேஷன் வந்து மறுபடியும் மண்பானை அது இதுன்னு வந்துட்டு இருக்கனால இந்த கனகாம்பர பூவும் விரும்புவாங்கன்னு நானும் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதே மாதிரி கனகாம்பரம் பூ பறித்து தலையில் வச்சுருக்கீங்களா? உங்கள் வீட்டில் இருக்கான்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ பார்த்தீங்கன்னா கனகாம்பரம் பூ வந்து பறிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னமும் இருக்குது, பறிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ.